Every Indian woman's choice. Indian Flower, leggings and jeggings. குவாட் நாடுகளுடன் இணைந்து போர் பயிற்சி மேற்கொள்ள பிரான்ஸ் நாட்டின் போர்க்கப்பல்கள் கொச்சியை வந்தடைந்தன. ஏப்ரல் 5, 6 மற்றும் 7 தேதிகளில் குவாட் கூட்டமைப்பு நாடுகளின் போர் பயிற்சி வங்கக்கடலில் நடைபெறவுள்ளது. இந்த போர் பயிற்சியில் இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் நாடுகள் பங்கேற்க உள்ளன. இதில் கூடுதலாக பிரான்ஸ் நாடும் பங்கேற்க உள்ளது. இதற்காக பிரான்ஸ் நாட்டின் சர்கோப் ஃப்ரிகேட் மற்றும் அசால்ட் ஹெலிகாப்டர் கேரியர் டோனர் ஆகியவை இன்று காலை கொச்சி துறைமுகத்தை வந்தடைந்தன. இவை விரைவில் வங்கக்கடலுக்கு சென்று குவாட் நாடுகளுடன் இணைந்து லா பெரோஸ் என்று பெயரிடப்பட்டுள்ள கூட்டு போர் பயிற்சியில் ஈடுபட உள்ளது. நகையெல்லாம் வேற எங்கேயும் அடகு வச்சிருக்கீங்களா? டோன்ட் வரி, ஆட்டிகா கோல்ட் கம்பெனிக்கு வாங்க. உங்க நகையை மீட்டு பெஸ்ட் ரேட்க்கு வாங்கி டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. ஆட்டிகா கோல்ட் கம்பெனி. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்துக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதன் காரணமாக கடந்த 27 தேதி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டு வந்தது. இந்நிலையில் இன்று அவருக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உறுதிப்படுத்தியுள்ளார். இன்று மேற்கு வங்கத்தில் நந்திகிராம் தொகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொண்டர்களுடன் பேரணியாக சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். நந்திகிராம் தொகுதியில் சமீபத்தில் பாஜகவில் இணைந்த சுவேந்து அதிகாரி மற்றும் முதல்வர் மம்தா பானர்ஜி இடையே போட்டி நிலவுகிறது. இன்றுடன் 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் அங்கு முடிவடைய உள்ள நிலையில் இன்று அங்கு பேரணி மேற்கொண்டார். நேற்று அங்கு பிரச்சாரத்தின் போது பேசிய சுவேந்து அதிகாரி மம்தா பானர்ஜி சிறுபான்மையினர் வாக்குகளை பெறுவதற்காக அப்பேஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் மம்தா பானர்ஜியை பேகம் என்று கூறிய அவர் பேகமுக்கு வாக்களித்தால் மேற்கு வங்கத்தை மினி பாகிஸ்தானாக மாற்றிவிடுவார் என்று கடுமையாக சாடினார். பஞ்சாபி பின்னணி இசை பாடகரான தில்ஜான் இன்று காலை சாலை விபத்தில் உயிரிழந்தார். 31 வயதே ஆன தில்ஜான் கர்த்தார்பூரிலிருந்து அம்ரித்சர் நோக்கி பயணம் செய்த போது ஜாந்தியாலா குரு என்ற பகுதி அருகே அவரது கார் விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே தில்ஜான் உயிரிழந்தார். இவரது உயிரிழப்புக்கு பஞ்சாப் முதல்வர் உட்பட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரரும் மொய்னா தொகுதியின் பாஜக வேட்பாளருமான அசோக் டிண்டா மீது அடையாளம் தெரியாத சிலர் தாக்குதல் நடத்தினர். அவர் பயணித்த கார் அடித்து உடைக்கப்பட்டதாகவும் அவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று பரவல் அதிகரித்து வரும் நிலையில் இன்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சக அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மத்திய சுகாதாரத்துறை செயலர் ராஜேஷ் பூஷன், மகாராஷ்டிராவில் மட்டும் வாராந்திர பாசிட்டிவிட்டி ரேட் 23% உள்ளது என்றும், பஞ்சாப், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் சுமார் 8% உள்ளது என்றும், தமிழகத்தில் 2.50% உள்ளது என்றும் கூறினார். பிரிட்டனில் இருந்து வந்த உருமாறிய கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்தியாவில் 807 பேர் என்றும், தென்னாப்பிரிக்காவில் இருந்து வந்த உருமாறிய கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் 47 பேர் என்றும் கூறினார். மேலும் பேசிய அவர் ஏப்ரல் 1 தேதி முதல் 45 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்கும் தடுப்பூசி போடும் பணி துவங்கும் என்று கூறினார். சமீபத்தில் வங்கதேசத்தின் 50வது ஆண்டு சுதந்திர தின விழாவில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வங்கதேசம் சென்றிருந்தார். அப்போது வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் வங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மானுக்கு பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார். இந்நிலையில் பிரதமர் மோடி மேற்கு வங்க தேர்தல் நடைபெறும் நிலையில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி செயல்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளது. இப்புகாரில் பிரதமர் மோடி வாக்காளர்களை திசை திருப்பும் வகையிலும் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறும் வகையிலும் செயல்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளது. மேலும் அரசில் எந்த பதவியும் வகிக்காத சாந்தனு தாகூர் எனும் எம்பியை அழைத்துச் சென்றதன் மூலம் அவருடைய நோக்கம் வெளிப்பட்டது என்றும் புகாரில் கூறியுள்ளது. தெலுங்கானாவில் அரசு ஊழியர்களின் ஓய்வு பெறும் வயதை 58 வயதிலிருந்து 61 வயதாக உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த உத்தரவுக்கான கெசட் நோட்டிபிகேஷனும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு இன்று முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மேற்கு வங்க மாநிலம் கரக்பூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல்
கொரோனா காலத்தில் மட்டும் இந்தியாவில் 4600 ஷ்ரமிக் ரயில்கள் இயக்கப்பட்டதாகவும் இதன் மூலம் 2 கோடி உணவுப் பொட்டலங்களும் 2,16,00,000 தண்ணீர் பாட்டில்களும் சுமூகமாக விநியோகிக்க முடிந்தது என்றும் கூறினார். மேலும் பேசிய அவர் 2 ஆண்டுகளில் ரயில்வேயால் எந்த ஒரு உயிரிழப்பும் நடைபெறவில்லை என்றும் இதற்காக டிராக்மேன் உட்பட ரயில்வே ஊழியர்கள் அனைவரையும் பாராட்டுவதாகவும் தெரிவித்தார். ரயில்வே தனியார் மயமாக்கப்படும் என்று எதிர்க்கட்சிகள் பொய் பரப்பி வருவதாக குற்றம் சாட்டிய அவர் ரயில்வே இந்தியர்களின் சொத்து என்றும் அது என்றுமே தனியார் மயமாக்கப்படாது என்றும் உறுதியளித்தார். பிரான்ஸ் நாட்டிடமிருந்து இந்தியா வாங்கிய ரஃபேல் போர் விமானங்கள் பல கட்டமாக இந்தியா வந்தடைந்து கொண்டிருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக நாளை மேலும் 3 ரஃபேல் விமானங்கள் இந்தியா வந்தடைய உள்ளன. நாளை காலை பிரான்சில் இருந்து கிளம்பும் இந்த போர் விமானங்கள் மாலையில் ஐக்கிய அரபு அமீரக விமானப்படையின் ஏர்பஸ் 330 மல்டி ரோல் டிரான்ஸ்போர்ட் டேங்கர்ஸ் உதவியுடன் கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு மேலே நடுவானில் ரீஃபியூலிங் செய்யப்பட்டு அம்பாலா விமானப்படை தளத்திற்கு வந்தடைய உள்ளன. ஏற்கனவே 11 ரஃபேல் போர் விமானங்கள் வந்தடைந்துவிட்ட நிலையில் தற்போது மேலும் 3 போர் விமானங்கள் இந்தியா வந்தடைய உள்ளன. கடந்த மாதம் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்களால் தாக்கப்பட்ட பாஜக தொண்டரின் தாயார் நேற்று காலை உயிரிழந்தார். இது திரிணாமுல் காங்கிரஸ் மீது மக்களிடையே மிகப்பெரிய கோபத்தை உண்டாக்கியுள்ள நிலையில் இன்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி சர்க்கர நாற்காலியில் அமர்ந்தவாறே பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மேற்கு வங்கத்தில் இன்னொரு பெண்ணை கொல்ல பாஜக திட்டமிட்டுள்ளது என்றும் அதற்காக உத்தரப்பிரதேசம் பீகாரில் இருந்து ஆட்களை இறக்கி இறுதியில் பழியை மேற்கு வங்கத்தின் மீது சுமத்த பாஜக திட்டமிட்டுள்ளது என்றும் குற்றச்சாட்டை முன்வைத்தார். விரைவில் IPL தொடர் துவங்க உள்ள நிலையில் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் ஸ்டார் ஸ்போர்ட்ஸின் தொகுப்பாளர் ஜத்தின் சப்ருவுடன் இணைந்து விஜய் நடித்த மாஸ்டர் படத்தின் வாத்தி கம்மிங் பாடலுக்கு ஆடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோவை தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்துள்ள ஹர்பஜன் ஹவுஸ் த ஜோஸ் என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார். Every Indian woman's choice. Indian Flower, leggings and jeggings.